यतीन्द्रं गुरुमाश्रये गोपिका जीवनस्मरणं जय गौर सद्गुरु महाराज की जय। நாலாவது ஸ்கந்தத்துக்கு புருஷார்த்த ஸ்கந்தம்னு பேர். தர்ம அர்த்த காம மோட்சங்களை கொடுக்கக்கூடிய ஸ்கந்தம். தர்மத்துக்கு தட்சயாகமும், அர்த்தத்துக்கு துருவச்சரித்திரமும், காமங்களுக்கு பிருது சரித்திரமும், மோட்சத்துக்கு புரஞ்சன உபாக்கியானம் என்று 4 சரித்திரங்கள். அதில் துருவச்சரித்திரத்தை இப்போ கேட்டோம். துருவச்சரித்திரத்தை நாரதர் பிரச்சேதசுகளுடைய சத்திரயாங்கத்தில் பாடினார் என்று சொல்ல உடனே விதுரர் கேட்கிறார், கேதே பிரச்சேதசோ நாம கஸ்யாபத்யானி சூரத கஸ்யான்வவாயே பிரக்யாதா புத்திரவா சத்ரமாசத மன்யே மகாபாகவதம் நாரதம் தேவதர்சனம் ஏன புரோக்த கிரியா யோகா பரிச்சரியா விதிர் ஹரே. பிரச்சேதசுகள் யாரு, எந்த பரம்பரையில் வந்தவர்கள்? நாரதர் அவள்கிட்ட சொன்னார்னா அவளும் பரம பாகவதாலா இருப்பாளே என்று கேட்க உடனே சொன்னார், இந்த துருவனுடைய பரம்பரையிலேயே அங்கன்னு ஒரு மகாராஜா இருந்தார். அவருடைய பையனாக வேணன் என்பவன் பிறந்தான். அவன் தர்மங்களை நிறுத்தின உடனேயே ரிஷிகள் உபதேசம் பண்ணார்கள், தர்மத்தை பண்ணினாதாப்பா மழை வரும். ரிஷிகளையும் அதிக்கிரமித்து பேசினும் பொழுது ஒரு ஹூங்காரம் பண்ணி அந்த வேணனை வதம் பண்ணினார்கள். உடனே திருடர்கள் வந்துவிட்டார்கள். ராஜா இல்லைன்னா திருடர்கள் வந்துடுவார். இப்போ ராஜாவே திருடனாக இருந்தால் வேற என்ன பண்ணுறதுக்கு இல்லை. ஏன்னா ராஜாவே பெரிய திருடனாக இருக்கிறதுனால குட்டி திருட வர மாட்டான், அவ்வளோதான். இவர் ராஜா போனோடனே திருடர்களாக வந்துவிட்டார்கள். அப்போ ரிஷிகள் என்ன பண்ணினார்கள், இந்த வேணனுடைய பாபத்தினுடைய பலனாக ஒருத்தனை செட்டி பண்ணினார்கள். குட்ட கையும் குட்ட காலமாக ஒருத்தன் வந்தான். ஏதாவது ஹெல்ப் வேணுமான்னு கேட்டான். சில பேர் ஹெல்ப் பண்ணாமல் இருந்தால் தான் நமக்கு ஹெல்ப்பு. அதனால் நீ நிஷீதே தெப்புருவமுஸ்தாத, நீ பேசாமல் உட்காருடாட்டான். அதன் பிறகு வேணனுடைய புண்ணிய பலனாக வேணனுடைய கையில் இருந்து ஒரு சிருஷ்டி பண்ணினார்கள்ங்கிறத பகவானே அவதாரம் பண்ணுறான். அததஸ்ய புனர்விப்ரைஹி அபுத்திரஸ்ய மஹீபதேஹி பாஹுப்யாம் மத்தியமானாப்யாம் மிதுனம் சமபத்தியத. வலது கையிலேருந்து பிருசு சக்கரவர்த்தியும் இடது கையிலேருந்து அர்ச்சிஸ் மகாராணிங்கிற தம்பதியாக பகவான் அவதாரம் பண்ணினார். உடனே அங்கே இருக்கிறவங்களாம் ஸ்தோத்திரம் பண்ணினார் பிருசு பகவானை. இப்போ பிருசு சொன்னார், நாவுனால ஒரு நரனை ஸ்தோத்திரம் பண்ண கூடாது, நாராயணனை தான் ஸ்தோத்திரம் பண்ணணும். ஒரு சாக போகிற மனுஷனை வாழ்க வாழ்கன்னு கத்தினாலும் அவனும் வாழ போகிறதும் இல்லை. கடவுள் ஒழிக ஒழிகன்னு எத்தனை தடவை கத்தினாலும் அவர் ஒன்றும் ஒழிய போகிறதும் இல்லை. அவன் ஒழிகன்னு ஒழிகன்னு தான் சொல்கிறான். ஒழிகன்னா பிரகாசமாக இருக்கணும்னு அர்த்தம் ஆகிடும். அப்போ நீங்கள் பகவானை பாடுங்கள் என்று உபதேசம் பண்ணினா, அதன் பிறகு பூமியிலேருந்து ஜனங்களுக்கு சாப்பாடு ஒன்றும் கிடைக்கலையேன்னொடனே பூமி தேவியை தண்டிக்க கிளம்பினா. பூமி தேவி ஒரு பசு ரூபத்தை எடுத்துன்னு ஓடுறான். உன்னை வதம் பண்ண போறேன் என்று சொன்னார். வசுதே துவாம் வதிஷ்யாமி மத்சாசன பராமுகி. அப்போ பூமி தேவி கேட்டால், என்னை வதம் பண்ணினா எப்படி ஜனங்களை காப்பாற்றுவேன்? இப்போ பிருத்து சொன்னார், ஆத்மயோக பலேனேமா தாரயிஷ்யாமி அகம் பிரஜா. என்னுடைய யோக சக்தியினால் நான் தாங்குவேன் என்று சொல்ல உடனே பூமி தேவி பிருத்துவ பகவானை புரிஞ்சிருந்து ஸ்தோத்திரம் பண்ணினாள். அதன் பிறகு பூமி தேவிக்கிட்டேருந்து பூமிதேவி ஒரு பசுவாக ஆனதுனால ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு கண்ணுக்குட்டியும் ஒவ்வொரு பாத்திரத்தையும் கொண்டு வந்து பூமி தேவிக்கிட்டேருந்து என்னென்ன வேணுமோ எல்லாம் வாங்கிட்டு போனார்கள் என்று சொன்னார். அதன் பிறகு பிருது சக்கரவர்த்தி யாகம் வந்தால் அந்த யாக குதிரையை இந்திரன் திருடிந்து போக அவருடைய பையன் விஜிதாஸ்வன் அதை மீட்டு கொண்டு வரான். இப்போ 2-3 தடவை மீட்க போகும்போது சன்னியாசி ரூபத்தையும் ஜெயின ரூபத்தையும் பல சாமியார் வேஷத்தை காட்ட அவனை வதம் பண்ணாமல் விட்டுடுறான் பிருது சக்கரவர்த்தி பையன். அப்புறம் பிருத்துவே வதம் பண்ணுறேன்னு கிளம்பினான். அப்போ ரிஷிகள் சொன்னார்கள், யாகத்தில் நீ வேறு வதம் பண்ணக்கூடாதுப்பா, நாங்களே இப்போ இந்திரனை ஆபிச்சார ஹோமம் பண்ணி யாகத்துக்கு யார் இடைஞ்சல் பண்ணுறாலோ அவளை சிக்ஷை பண்ணுறதுக்கு தான் யாகத்தில் 3 அக்னி இருக்கும்.
கார்கவத்தியம் ஆகமனீயம் தட்சிணாக்னின்னு. இந்த தட்சிணாக்னி சாஸ்திரத்துக்கு தான். அது எதுக்குடான்னா இந்த யாகத்துக்கார அடைஞ்சல் பண்ணினா அதுக்கு ஆபிசார ஹோமம் பண்ணுறதுக்கு. இப்போ இந்திரனையே வதம் பண்ணுறோன்னா ஹோமம் பண்ண ஆரம்பிக்க இந்திரன் பயந்து இந்த பிரம்மா கிட்ட சொல்ல உடனே பிரம்மா வந்தார். எத் பவான் மோட்ச தர்மவிது, மோட்ச தர்மத்தில் அதிகாரி ஆன பிறகு மறுபடியும் பழைய யாகம் யஜ்யங்கள்லாம் மறுபடியும் அவசியம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இனிமேல் ஞான யஜ்யத்தை பண்ண வேண்டியதான். மறுபடியும் கர்ம யஜ்யத்தை பண்ண வேண்டிய அவசியம் இல்லைப்பா, நீ ஏகோண சதக்கிரதுவாவே இரு என்று சொல்ல உடனே யாகத்தை நிறுத்திட்டான். உடனே யாக குண்டத்திலேருந்து பகவான் பிரத்யட்சமான சதுர்புஜ சங்கச்சக்கர கதாதாரியா பகவான் பிரத்யட்சமாக உடனே புது ஆச்சரியமாக பார்க்குறான். அந்த புதுவை பார்த்து பகவான் சொன்னார், அப்பா வரஞ்சமக்கஞ்சன மானவேந்திரா விரணீஸ்வதேதம் குணசீலயந்திரிதா நாகம் மகைர்வை சுலபஸ்தபோபிஹி யோகேன வா யத் சமசித்தவர்த்தி. நான் யாகம் யோகத்துக்குலாம் நான் வரமாட்டேன். இப்போ எதுக்கு வந்தேன்னா குணசீலன், நீ நல்ல குணத்தோட இருக்கவா, பெரியவா சொன்னால் சரின்னு கேட்குறவா, அதுக்கு தான் வந்தேன். இந்த காலத்து குழந்தைக்கெலாம் அதெல்லாம் என்னன்னே தெரியல. பெரியவா சொன்னால் நீ பேசாம கடை அப்படிங்கிறான். பெரியவா சொன்னால் அவள் ஏதோ காரணம் இருக்கும். அவள் அனுபவ ஞானிகள். அவள் படித்த ஞானத்தை விட அனுபவ ஞானம் தான் முக்கியம். பெரியவா சொல்கிறத கேட்டையே அந்த உன்னுடைய நல்ல குணத்துக்கு யார் இந்திரன் இடைஞ்சல் பண்ணுறானோ அந்த இந்திரனே வரும்பொழுது கூட மறுபடியும் அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பாக பழகிறவா. எனக்கு அயோக்கியதனம் பண்ணி அவங்களோட பேச மாட்டேன் போன்னு வந்தானே இப்படி முகத்தை திருப்பிட்டு போகாமல் திருப்பி அவள் வந்தாலே ராதே கிருஷ்ணான்னு சொல்கிறது இருக்கே, அதுவே பெரிய பாக்கியம். உன்னுடைய குணசீல எந்திரிதா, உன்னுடைய குணசீலத்தினாலும் நான் சந்தோஷப்பட்டேன். உனக்கு என்ன வரம் வேணும் என்று பகவான் கேட்க உடனே அவன் சொன்னான், உருணி விதத்ஸ்வ கர்ணாயுதமேஷமேவராம். எனக்கு நிறைய பாகவதம் அங்கங்கே பஜனை பண்ணுறார்கள், நிறைய கதை சொல்கிறார்கள். மகத்தமாந்தர் ஹிருதயான் முகச்சுதகா விதத்ஸ்வ கர்ணாயுதம் ஏஷமேவரா. அந்த மகான்களுடைய முகத்திலிருந்து அந்த பாகவத கதையை கேட்கறதுக்கு எனக்கு ஒரு 10,000 காது கொடுன்னா. பகவானுக்கே புரியல, 10,000 காது வச்சு என்ன பண்ணுறது? ஒரு 1000 கை 100 கை இருந்தால் யூஸ் ஆகும். ஏன்னா 100 பேர் இருக்கான்னா 100 பேருக்கு தனித்தனியாக அடைய வேண்டாம். 100 பேருக்கு ஒரே நேரத்தில் காப்பியோ சாயோ கொண்டு வந்து இந்த அவனை எல்லாம் கொடுத்துடலாம். 100 கை இருந்தால் யூஸ் ஆகும். இந்த காதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுன்னா, இந்த 100 காது இருந்தாங்கன்னா 2 காது போலகோ 2 காது அந்த ஊருக்கு இந்த ஊருக்குன்னு காதை அனுப்பிச்சு கதை கேட்கலாமேன்னு ஆசை என்று சொல்கிறான். அப்புறம் என்ன வரம் வேணும்னு என்னை பார்த்து கேட்காதீங்க, எனக்கு என்ன கேட்கணும்னே தெரியாது. அதனால் யசாச்சரே பாலகிதம் பிதா ஸ்வயம் ததா துவமேவார்கசின சமீகிதம். ஒரு அப்பா எப்படி குழந்தைக்கு பார்த்து பார்த்து பண்ணுறாரோ, ஒரு வீடு கட்டினா கூட அப்பா பார்த்து பார்த்து பையனுக்கு பார்த்து வீடு கட்டுவார். அவர் கட்டின வீட்டில் பையன் அப்பா வச்சுப்பானா தெரியாது, இருந்தாலும் அப்படி பார்த்து பையனுக்கு பார்த்து பார்த்து அப்பா பண்ணுறாரோ அது மாதிரி எனக்கு எது வேணுமோ அதை நீயே பண்ணு என்று சொல்ல, அப்புறம் பகவான் சொல்கிறான், தமாக ராஜன் மயி பக்தி ரஸ்துதே, உனக்கு பக்தி வரட்டும் என்று ஆசீர்வாதம் பண்ணினார். சத்சங்கம் கிடைக்குன்னு அனுகிரகம் பண்ணினார். அந்த பிரதனுடைய யாகசாலையில் பிருத்துவே ஜனங்களுக்கு தர்மத்தை சொல்லும் பொழுது பகவானை பக்தி பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுதே சனகாதி முனிவர்கள் அங்கே பிரத்யட்சமானார்கள். ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம ஸ்ரீஹரிசரணம் மம ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம ஹரிசரணம் ஸ்ரீகிருஷ்ண சரணம் மம ஸ்ரீஹரிசரணம் மம 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 ஸ்ரீஹரிசரணம் மம ஸ்ரீஹரிசரணம் மம ஹரிசரணமேவம் ஹி நித்யம் ஏஷாம் முகேவசா. ஹரிசரணம்னு பாடிந்து சனகாதி முனிவர்கள் பிரத்யட்சமானார்கள். அவர்களை பார்த்து உடனே துள்ளி குதிச்சு எழுந்தானோ. ஆண்களை பார்த்து எழுந்துக்கிறேன்னா நம்ம பிராணம் கிளம்பிடுவான் காது வழியாக.
அதனால் தத்தரிசன உத்கதான் புராணான் பிரத்யாதித்சைவோத்ஸ்டா துள்ளி எழுந்துட்டு அவர்களுக்கு பாத பூஜை பண்ணினா, எந்த வீட்டில் மகான்களை பாத பூஜை பண்ணின இந்த ஜலம் ஓடலையோ அந்த வீடுக்கு வீடுன்னு பேர் இல்லை, அது ஒரு பேருராஜ பிரலோகமான அது நரி இதெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு வீடு மாதிரி தான். சம்ஸ்கிருதத்தில் வீடுக்கு பவனம்னு பெயர். எப்போ பவனம் ஆகும்னா பாகவதால் வந்தால் பவனம், இல்லாட்ட பாவை எடுத்துடலாம், எடுத்தானே என்ன ஆகிடும்னா வனம் ஆகிடும். அந்த பவனம் வனமாகாமல் இருக்கணும்னா பாகவதால் அழைச்சி பூஜை பண்ணணும் என்று சொல்லி, அதன் பிறகு என்ன எனக்கு ஏதாவது உபதேசம் பண்ணுங்க என்று கேட்க, நீ தான் பக்தி பண்ணுறேப்பா அதுவே போரும், சத் சங்கத்தில் இருந்தால் மாத்திரம் போகாது, துஷ்ட சங்கத்தில் போகாமல் இது என்றையும் உபதேசம் பண்ணி சனகாதிகள் கிளம்பினார்கள். கொஞ்ச நாள் ராஜ்ய பரிபாலனம் பண்ணின பிருது சக்கரவர்த்தி தன்னுடைய குழந்தை மாதிரி பார்த்துருந்த அந்த பூமி தேவியை தன்னுடைய குழந்தைகள்கிட்ட கொடுத்து பூமியை பத்திரமா பார்த்துக்கோங்கன்னு ஆத்மஜேஷு ஆத்மஜாமியஸ்ய விரகா துருததீமிவ காட்டில் போய் தன்னுடைய மனைவியோட தபஸ் பண்ணி பகவத் ஸ்வரூபத்தை லயிச்சார். அர்ச்சிஸ் மகாராணி அந்த பிருத்துவோடையே சேர்ந்து பகவத் சரணத்தை அடைஞ்சார் என்று சொல்லி, இதை கேட்குற வாழ்க்கை எல்லா விதமான க்ஷேமங்களும் ஏற்படும் என்று பல சொல்லி சொல்கிறார்.